கொரிந்தியர் அதிகாரம் 3:17 அதோடைய பிற்பகுதி. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்மளுடைய வெளிப்புறத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தா, இல்லை இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும்போது நான் எப்படி பரிசுத்தமாக இருப்பேன்? நான் பரிசுத்தமாக இல்லைன்னா எப்படி கடவுள் எனக்குள்ளே வாசம் பண்ண முடியும்? நான் அவருடைய ஆலயம் இல்லவா? அந்த எண்ணம் எப்போவுமே நமக்குள்ளே இருக்கணும். இசப்பா, உங்கள் விலையேற பெற்ற பரிசுத்த குற்றமற்ற இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா. நீங்கள் தங்குகிற ஆலயம்னா உங்கள் இரத்தம் உள்ளும் புறமும் என்னை பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயமாகிய நம்மை எப்பொழுதும் பரிசுத்தத்தோட காத்து கொள்ளலாம். இயேசு எப்போ நமக்குள்ள தங்கி இருப்பாராக. ஆமென். Have a holy day. God bless you.